ஹலோ அருமையஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து யுவர் மை ஃபாரெவர் ஏஞ்சல். ஸோ இது வந்து ஒரு ஒன் ஷாட். ஸோ இதோட கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விடிய காலை ஒரு 5 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நல்லா ஜேகே வந்து குப்புற கடிச்சு தூங்கிட்டு இருக்கான் கொரட்டை விட்டுட்டு. ஸோ அப்போ அவன் டோரை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. அது கூட கண்டுக்காமல் ஒரு மாதிரி ரொம்ப படுத்து தூங்கிட்டே இருக்கான். ஸோ அவன் டோரை போட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வெளில இருக்க பர்சன், இவனுக்கு என்ன கொழுப்பு, இவ்வளோ நேரம் கதவை தட்டுறேன், மணி 5 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கான், வேலைக்கு வர லேட் ஆயிடுச்சே, என்ன பண்ணுறது, அதான் நம்மக்கிட்ட போலீஸ் சாவி இருக்கே, ஓப்பன் பண்ணி உள்ளே போக வேண்டியதான் அப்படின்ட்டு டேவும் அந்த சாவியை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ உள்ளே போய் பார்த்தா குப்புற கடிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு பார்த்தோன்னே சரியான கோவம் வருது. இந்த பாரு, இந்த எருமையை எழுப்பலான்னு வந்தா எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாரு, மணி 5:30 மேலே ஆச்சு, டே பைத்தியம், டே எருமை யாருக்கான அதால அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்ணை முழிச்சிட்டு டைமை தான் பார்க்குறான். 9:30. எதுடா வந்து உயிர் எடுத்துகிட்ருக்கு குட்டி சத்தான், என்ன வேணும் உனக்கு இப்போது, என்ன வேணுமா, அடிச்சு போடுவோம் பார்த்துக்கோண்ண, மணி 5:30 ஆகிடுச்சு, இன்னும் குப்புறக்கப்படுத்திட்டுருக்க நீ. பெட்ஷீட்டை பொத்திட்டு ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மூஞ்சியாவது வாஷ் பண்ணிவிட்டு ஒழுங்கு மரியாதையே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் ஷேரை நல்லா இது பண்ணிவிட்டு ஒழுங்காக வந்து படிக்கணும்ல. இன்னும் 1 monthல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்டா, அதில் கிளியர் பண்ணால் தானே இன்னும் 3 எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும் உன்னால். அசால்ட்டாக படுத்துட்ருக்கா, போய் நான் சொன்னதை ஃபஸ்ட்டு செய். உயிரை எடுக்காதடா, நான் ஏஞ்சி போகிறேன், வீடு என்ன சரியான தூக்கம் வருது பாரு, ஆனால் சாவடிக்காத, உங்கள் போயிடு. இப்போ மட்டும் நீ எந்திரிக்கல மூஞ்சில் சுடு தண்ணி எடுத்து ஊற்றிடுவேன். ஏன்டா சாவடிக்கிற, அப்படி தான் பண்ணுவேன், எந்திரி அப்படின்ட்டு அவனை எழுப்பி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளுறான். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் கதவை அவன் அப்படியே பிடிச்சிட்டு, குடிச்சதான் ஏடா காலை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, இன்னும் 1 monthல என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, என்ன நீ விளையாண்டுருக்கியா, ஒழுங்கு மரியாதையா சொன்னதை செய். வாயில் சொல்லிகிட்டு இருந்தால் பத்தாது, சும்மா போலீஸ் ஆகணுன்ட்டு அதுக்கான எஃபர்ட்டே போடணும். ஒழுங்காக நான் சொன்னதை செய், வாக்கிங் போகணும். அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு நான் கிளம்புறேன், எனக்கு வேலைக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் குக்கிங் வேலைலாம் பார்க்குறேன், அதுக்குள்ளே நீ வாக்கிங் போயிட்டு வந்துடு, ஓகேவா? இல்லை நானும் வாக்கிங் வரேன், நீ வாக்கிங் ஒழுங்காக போக மாட்ட, எனக்கு தெரியும். தான் நேற்று பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க பார்க்கில் குப்புற கடிச்சு நல்லா தூங்கிட்டு இருந்தேன், அதனால் உன்னை நம்பிலாம் விட முடியாது. நீ வரத்துக்குள்ளே நான் எப்படியாவது பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு வச்சிட்றேன், அதுக்குள்ளே நீ ரெடி ஆகு போ. ஏன்டா இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க, பார்த்துக்கலாம் விடு, பார்த்துக்கலாங்கம்மா. 3 எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன் நான், நீ இன்னும் லாஸ்ட்டு உனக்கு ஃபைனல் எக்ஸாம் இதுதான், இதை கிளியர் பண்ணால் தான் இன்னும் 3 எக்ஸாம் உன்னால் கிளியர் பண்ண முடியும். விளையாண்டுருக்கியா நீ, ஒழுங்கா எந்திரிச்சு கிளம்பு, சொன்னதை செய். சரிடா சரி, காலங்காத்தால் வல்லுன்னு கத்தாத, காது வலியுது, அப்படி தான் கத்துவேன். சரி ஓய் என்ன, லவ் யூ, எத்தனை தாட்டி உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஐயோ சீரியஸாக அந்த டாக்கை எடுக்காதாடி, அப்படியே எனக்கு இப்படி மண்டை சூடாகுது காலங்காத்தாலே. ஐ லவ் யூ சொன்னால் என்னன்னு சொல்லுவி, அதையாவது சொல்லு. ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, பிக்கொலி அப்படின்ட்டு அவன் கதவை சாத்தி விட்டுட்டு போயிடுறான். ஸோ இங்கே டக்குன்னு டேவும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவன் கூடயே அப்படியே வாக்கிங் போகிறான். ஸோ ஜேகே புலம்பிக்கிட்டே வரான். டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிற, எவ்வளோ குளிர் பாரு, இந்த குளிரில் ஏன்டா இப்படி சாவடிக்கிற மனுஷனை உனக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஏர் கிடச்சாதான் மூளை கொஞ்சமாவது வேலை செய்யும், அதனால தான் உனக்கு கூட்டிகிட்டு வாக்கிங் வந்தேன், அதனால் இதை நீ தினைக்கும் செய்யணும், அதனால தான் சொல்கிறேன், சம்மத்த பிள்ளையா வா. எதுவும் பேசாமல். சரி என்னமோ சொல்கிற, கேட்டு தொலைகிறேன் அப்படின்ட்டு அவனும் வாக்கிங் போகிறான். ஸோ இப்போ டைம் ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ டே வந்துட்டு ஜேகே ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு
டேபிளில் புக்ஸ் இருக்குது, பக்கத்தில் பால் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ப்ரெட் இருக்குது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு டேபிளில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை சாப்பிட்டு உட்காந்து படிக்கிறேன். தூங்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சது, அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 3 hours கழித்து நான் ஃபோன் பண்ணுவேன். என்னென்ன சாப்டர் முடிச்சேன்னு என்கிட்ட சொல்லணும், புரியுதா? அப்புறம் இது சொல்ல வந்துட்டேனே, ஒன்றும் இல்லை. ஐயோ இது சொல்லணும்னு வந்தானே, ஐ லவ் யூவா சிறு பல்லடிப்பேன். அதை மட்டும் சொல்லிட மாட்டானே. வேறு என்னடா? ஐயோ ஏதோ சொல்லணும்னு வந்தேன் ஜேகேமா, மறந்துட்டேன். ஐ ஹேட் யூவா ஐ ஹேட் யூ, அது மட்டும் வருமே. இருடா ஏதோ சொல்ல வந்த ஞாபகம் வந்துருச்சு. ரெண்ட்டு கேட்டாங்கன்னு சொன்னல, 2 days-ஆக வந்து ஓனர் கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னல. ஆமாடா. சரி விட்டு, நான் அரேஞ்ச் பண்ணி நான் கட்டிக்கிறேன். என்னது அரேஞ்ச் பண்ணி நீ கட்டிக்கிறியா? 2 years-ஆக நான் தான் கட்டிகிட்ருக்கேன். இப்போ என்ன புதுசா நீ கட்டுறன்ற? டேய் வேணாண்டா, இந்த டைம் உனக்கு கொஞ்சம் சம்பளம் லேட்டாக தானே வரும். நீ எவ்வளோ நேரம் சமாளிப்ப? மயிறு விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் அதாவது பார்ட் டைம் ஜாப் போய் நான் படிச்சுக்கிட்டே வீட்டு வாடகை மற்ற செலவெல்லாம் பார்த்துக்கிறேன். ஜேகே, காலையில் ஃப்ரெஷ் மைண்டோடு இருக்கேன் சரியா? எனக்கு கடுப்பு மட்டும் ஏற்றுனேன், அவ்வளோதான், கொன்றுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேளு. ஓனர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னல, இன்றைக்கி எப்படியும் எனக்கு சம்பளம் வந்துடும். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஓனர் வீட்டுக்கு போய் அமௌண்ட்டை கொடுத்துட்டு, அப்புறம் உனக்கு வந்துட்டு வீட்டுக்கு தேவையான காசரிஸ்லாம் வாங்குறதுக்கு வெளில போகலாம் சரியா? அதுக்குள்ளே எல்லா சாப்டரும் முடி சரியா? நான் போயிட்டேன்னா பாய் பாய் பாய், லைட் ஆயிடுச்சு. டே சொல்கிறது கேள்றா, படி ஒடுங்கா, ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ட்டு அவனை அப்படியே போயிடுறான். ஸோ இப்போது ஜேகேவோட மைண்ட்குள்ளே அவனோட மைண்ட் வாய்ஸ், இவன் தான் என்னோட ஃபாரெவர் ஏஞ்சல், என் லைஃப்பில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இவன் எனக்கு ஸ்கூல்லேருந்து தெரியும். தக்காளி ஸ்கூல்லேருந்து சைட் அடிக்கிறவனை. அது அப்படியே நாள் போக்கில் க்ரஷ்ஷு சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைட் லவ்ன்ட்டு இன்னும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸ்கூலில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வெறி ஆகிடுச்சு. எப்படியாவது போலீஸ் ஆகிடணும், நாமளும் இந்த மாதிரி கெத்தா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போலேருந்து ட்ரை பண்ணேன், எப்படியாவது போலீஸ் ஆகிடணுன்ட்டு. ஸோ 12th முடித்தேன், 2 degree கம்ப்ளீட் பண்ணேன். இப்போது எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது வரைக்கும் என்னை குழந்தைய பார்த்துக்கிட்ட மாதிரி இன்னும் அவன் என்னை பார்த்துட்ருக்கான். நானும் அவன்கிட்ட என் லவ்வெல்லாம் சொன்னேன். ஏன்டா எனக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடுவான். எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை, எனக்கு எல்லாமே இவன் தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும். அவங்க அம்மா என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்க அம்மா பற்றி தானே கேட்பாங்கன்னு பார்த்தா அவங்க கேட்கல. அவன் இஷ்டம் பண்ண விட்டுட்டேன்ட்டாங்க. அந்த 2 years இல்லை கிட்டத்தட்ட ஒரு 4 years-ஆக அவன் தான் என்னை பார்த்துட்ருக்கான், ஒரு குழந்த மாதிரி. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததுலேருந்து, என்னை நல்லா பார்த்துக்கிறதுலேருந்து, என் வீட்டு வாடகையிலேருந்து சின்ன சின்ன விஷயமா எனக்காக பார்த்து செய்வான். இவனை மாதிரி ஒரு பர்சன் ஜிம்மு. ஆனால் லவ் சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். என்னோ ஐயோ படிக்க வர சொல்லிட்டு போனாலே நான் பாரு மைண்ட் வாய்ஸில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் ஜிகே உட்காந்து படிக்கிறான். ஸோ சின்சியராக படிப்பான் ஜேகேவை பொறுத்த வரையும். ஸோ அவனுக்கு படித்தாலே டைம் போகிறது எதுவுமே தெரியாது. ஸோ அவ்வளோ சின்சியராக படிப்பான். ஸோ அதனாலேயே ஜேகே ரொம்ப சின்சியராக படிக்கிறனாலே சில டைம் வந்து டேவை கண்டுக்க மாட்டான். ஸோ அவன் போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது, சில டைம் சாப்பிடக்கூட மாட்டான். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமாக படிப்பான். ஸோ இப்போது ஈவினிங் ஆயிருக்கும். ஸோ அவன் 3 years கழித்து ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த ஃபோனை கூட எடுத்துருக்க மாட்டான். ஸோ அப்போவே டேக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ உட்காந்து படிச்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. ஸோ ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஒரு குழந்த மாதிரி அப்படியே ஜேகே கிட்ட வரான். ஜேகே வீட்டு காலிங் பெல் அடிக்கிறான். ஸோ அவன் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி சோர்ந்து போய், ஹாய் ஜேகே என்ன பண்ணுற, கால் பண்ண ஏன் எடுக்கலை அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிறான் எல்லாத்தையும் போட்டுட்டு.
என்னடா இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா? ஆமாம், பெண்டை கழட்டிட்டானுங்க. இன்னைக்கு தான் சம்பளம் கொடுத்ததுனால இதுக்கெல்லாம் வலிக்குது. சரி விடு. படிச்சியா? எத்தனை சாப்டர் கிளியர் பண்ண? அதெல்லாம் படித்தேன். எல்லா சாப்டரையும் மோஸ்ட்லி நாளைக்குள்ளே சாப்டர்லாம் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ரிவைசிங் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க? ஒரு இடத்துல வேலைக்கு போனால் பத்தாதா? எதுக்கு தேவையில்லாமல் 4 இடத்துக்கு? அப்போ தான் உன்னை பார்த்துக்க முடியும், அம்மாவை பார்த்துக்க முடியும். அம்மாவோட மெடிக்கல் செலவு, அப்புறம் உன்னை, அப்புறம் என்ன எல்லாம் பார்த்துக்கணும்ல. அதனால தான் நான் கேட்டேனாடா. எனக்கு 2 கால் இருக்குது, 2 கை இருக்குது, ஏன் 2 கண்ணு கூட இருக்குது. நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னேன்னா ஒருத்தன் ஏன்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? ஒவ்வொரு டைமும் நீ என்ன தெரியுமா பண்ணுற? என்னை யூஸ்லெஸ்ன்னு ஃபீல் பண்ண வைக்கிற நீ. அது உனக்கு புரியவே மாட்டேங்குதா? 2 வருஷமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்டா நான். குழந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நீ பார்த்து பண்ணிகிட்ருக்க. ஆனால் என்னால் ஒன்றுமே உனக்கு பண்ண முடியலடா. யார் சொன்னா ஜேகே? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வா. உங்ககிட்ட 2 வருஷமாக கிளிப்பிளிக்க சொல்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன். இங்கே பாரு, நல்லா பாரு, என் கண்ணை பாரு, இதை பாரு. நீ எனக்கு எதுவுமே செய்யணும்னு சொல்ல, நீ போலீஸ் ஆகிட்டு எனக்கு எல்லாமே செய்ய போகிற. இப்போ உன் கூட நான் இருக்கேன். நீ எந்த கவலையும் இல்லாமல், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், எந்த ப்ரெஷரும் இல்லாமல் படிக்கணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம். அதனால தான் சொல்கிறேன், உட்காந்து நல்லா படி. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்டா நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ப்ரெஷர் இல்லாமல் படித்து நீ நினச்ச மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக அந்த வண்டியில் கெத்த போலீஸ் கலர் ட்ரெஸ்லாம் போட்டு அப்படி வந்து நின்று என் முன்னாடி ஃபர்ஸ்ட் சல்யூட் எனக்கு தான் அடிக்கணும். பார்த்துக்கோ. இதான 2 வருஷமாக சொல்லிகிட்ருக்க. ஆமாம், என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் இதுதான். நிறைவேற்றுவல்ல? நீ கேட்டு எப்படிரா? கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். லவ் யூ. சே ஏய் வேணாம், வேறு எதாவது சொல்லிட போகிறேன். போ, எனக்கு காஃபி போட்டு கொண்டு வா. கால்லாம் வலிக்குதுடா. சரி இரு, ஒரு 5 நிமிஷம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வரான். ஸோ ஜேகே அவன் பக்கத்துலேயே சோஃபாவில் உட்காந்துட்டு அவன் காலை எடுத்து ஜேகேவோட மடியில் வச்சுக்கிறான். ஜேகே என்னடா பண்ணுற? விடு, நான் பார்த்துக்கிறேன். கம்முனரு. இந்த கால் எனக்காக எவ்வளோ ஓடி உழைக்குது. இதுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சும்மா செவனு இருக்கியா? சும்மா வேணான்ட்டு அப்படின்ட்டு அவன் காலை நல்லா அப்படியே பிடிச்சி விட்டுறான். ஸோ டேக்கு ஒரு மார்க்கு. வேணாம் விடுறா, நான் பார்த்துக்கிறேன். கம்மனிரு. சும்மா எனக்கு கடுப்பு ஏற்றிட்டுருக்காது, புரியுதா? பெண்ண உனக்கு இது எரிச்சலாக இருக்கா நான் காலை அமுத்தி விட்றது? அப்படி இல்லைடா, நம்ம தான் ஷாப்பிங் போகணுன்னு சொன்னல, அதெல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். நீ இன்னைக்கு டயர்டாக இருக்க. டேய் அதெல்லாம் வேலைக்காகாது. இன்றைக்கி உனக்கு காசை எடுத்து வச்சுட்டு நான் மீதியை பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும், இல்லைன்னா நான் மறந்துடுவேன். நான் ஞாபகப்படுத்துகிறேன்டா. அதெல்லாம் வேணாம், இன்றைக்கி தான் போகணும். நான் காஃபி குடிச்சிட்டேன், பா. என்னடா ஆச்சு? இல்லை, கால் வலிக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல. ஒன்றும் வேணாம். சரி, உனக்கு எடுத்து கொடுத்தாலும் பைக், அதை எடுத்துகிட்டு வா, போகலாம். பைக்லையா? பின்ன நடந்தா? நான் இருக்க சுச்சுவேஷனில் அது வண்டியில் பெட்ரோல் இல்லைடா. பெட்ரோல் இல்லையா? சரி வா, நான் காசு போட்டுக்கிறேன். வேணாண்டா, என்னை சும்மா தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. வாண்ணா வா, கொஞ்ச நேரம் பெட்ரோல் பங்க் வரி தள்ளிட்டு வா, அது போதும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அவன் சொன்னால் கேட்பான். ஸோ ஜேகேவும் பின்னாடி குழந்த மாதிரி பைக்கை தள்ளிகிட்டே வரான். ஸோ நைட் டைமில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டு பனி கொட்டுது எல்லாமே அப்படியே ரசிச்சுட்டு ஒரு மாதிரிட்டே வந்துட்டுருக்கான். ஜங்குக், என்னடா நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட்? ஒரு மாதிரி லைட்டு, பனி, எல்லோ கலர் லைட்டு, அப்புறம் நான் ஒரு மாதிரி நல்லா ஃபீலாக இருக்குல்ல? இந்த ஃபீலில் இழுத்து அடித்தா ஒரு கிஸ்ஸு நல்லாயிருக்கும். என்ன சொன்ன? இல்லைடா, சும்மா சொன்னேன். என்ன சொன்ன? லவ் யூ. இதை மட்டும் விட்டவே மாட்டியே.
நான் போகிறேன் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஸோ ஜேகேவும் டே இருடா வரேன் உடனே அப்படியே போயிடுவான். உன் ஃப்ரெண்ட்டை விட உன் பேக்கை தான் அதிகமாக பார்த்துருக்கேன், அப்படியே முந்திரி கொட்டும் முந்திக்கிட்டு போகிறது பாரு இரு அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க் போய் பெட்ரோல்லாம் அடிச்சுட்டு 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. டேய் க்ளோசரி ஷாப் வந்துச்சு. டே என்ன தூங்கிட்டானா அப்படின்ட்டு அந்த மிரர் வழியாக பார்க்குறான். ஸோ ஜேகேவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு அவன் ஷோல்டர்லாம் சாஞ்சிட்டு ஒரு மாதிரி நிம்மதியாக தூங்குறான். ஸோ அதை பார்க்கறதுக்கு ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா அவனே பேன்னு பார்த்துட்ருக்கான். பாரு இவ்வளோ அழகாக தூங்குறான்ட்டு. பால் புட்டி கட்டிச்சு தின்றலாம் போல் இருக்குது, ஆனால் விட மாட்டேங்கிறானே. என்ன பண்ணுறது, எழுப்பலாமா இல்லை வேணாமா, சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுறான். ஸோ ஜேகேக்கா முதுகுலாம் செம்மையாக வலிக்குது, இப்போடா இப்படியே அவுட்ஸ்டாண்டிங்கில் நிற்கிறது அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ அப்போ தான் முழிக்கிறான். டேய் ஷாப்பிங் வந்துட்டோமா, இது இவ்வளோ நேரம் ஆச்சு. டைம் 9 o'clock ஆயிடுச்சுடா. ஆமாண்டா 9 o'clock ஆயிடுச்சு. நம்ம அப்போனா சீக்கிரமாகவே வந்திருக்கணுமே. என்னை நீ எழுப்பலையா? நான் தூங்கிட்டு அப்படியே விட்டுட்டியா? ஆமாம். நாயே டேடி ஒட்டிக்காதுடா, ஏன்டா இப்படி பண்ணுற? நம்ம என்னால் ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிருப்போம்ல, என்னை எழுப்ப தொலைச்சிருக்க வேண்டியதானே. நான் ஒரு மட்டும் தூங்கிட்டே இருப்பேன். ஐயோ சரி இறங்கு அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு ஷாப்பிங்குள்ளே போயிட்டு கடைன்னு போயிட்டு அவனுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு 2 பேரும் வீட்டுக்கு அப்படி போகிறாங்க. டேய் ஒழுங்கா நாளைக்காவது சீக்கிரம் எழுந்திரி, என்னால் தினைக்கெலாம் வந்து எழுப்பி விட்ருக்க முடியாது. சாரிடா, நான் உன்னை விட இப்போ ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு 2 டெலிவரிக்கு மேலே இருக்குது, அதனால் உன்னை பார்க்க வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் ஃபோன் பண்ணுவேன், நீ ஃபோனு 5 o'clock எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி ஜாக்கிங் போயிட்டு வந்துடு. நான் மேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்ல, அவங்க வந்து உனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நீ எதுவும் கிச்சன்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, சரியா? பாய். ஐ ஹேட் யூ. பார்த்துரு. பாய். அது அப்புறம் ரெண்ட் கொடுத்துட்டேன். நான் போகிறேன், நீ இப்போ பார்த்துரு. நான் வேணா வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணுவாடா? டேய் இல்லை வீடு இங்கே என்ன 2 ஸ்ட்ரீட் தள்ளி தானே, நான் போய்க்கிறேன். எதுக்கு இப்படி தரமாட்டிகிட்ருக்க அப்படின்ட்டு அவனை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டேய் என்னடா பண்ணுற ரோட்டில், விடுறா, குளிருக்கு எதனமாக இருக்கும், கொஞ்ச நேரம் மூடிட்டுரு அப்படின்ட்டு அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. பொறுக்கி. ஆமாம் ஏச்சிப்பா அப்படின்ட்டு அவனை திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். டேய் பார்த்து போடா, பேக் ரொம்ப நல்லா இருக்குது, கொத்திட்டு போயிட போகிறான். நீ எந்த ஞாபகம் இருக்குல்ல? லவ் யூ பால் புட்டி, பார்த்து போண்ணா. பொறுக்கி நான் வீட்டுக்குள்ளே போடா, வீட்டுக்குள்ளே போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறான். ஹேய் சிரிச்சா என்ன, நீ பண்ணுற கோமாளித்தனம் ரொம்ப காமெடியாக இருக்குது போ அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிடுறான். ஸோ டெய்லி டேஸ் இப்படியே தான் போகும். ஸோ டேக்கும் ஜங்குக்கும் ஆனால் கொஞ்ச நாளாக டேக்கிட்டேருந்து ஃபோன் கால் வரல, அவனும் பார்க்க வரல. ஜேகேவும் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அவனும் போகல. ஸோ ஒரு 1 week இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் போக போக ஜங்குக்கு ஒரு மாதிரி ரிலேஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன நம்மளை பார்க்கவே வரல, ஒரு மாதிரி அவனுக்கு டிஸ்டர்பாக ஃபீல் ஆகிருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபோன் பண்ணாலும் எடுக்கல, இவன் எங்கே வேலை செய்கிறான்னு தெரியாது. ஸோ டேவோட அம்மா கிட்ட தான் கேட்குறான். ஸோ அவங்களும் சொல்கிறாங்க, ஸோ அங்கே போய் பார்த்தா அவங்க போயிட்டான்னே சொல்கிறாங்க, டெலிவரிக்கு போயிருப்பான் அப்படி இப்படின்ட்டு. ஸோ ஒரு 2 days வெயிட் பண்ணுறான். ஸோ வழக்கம் போல் காலையில் ஒரு 5 மணி டோர் நல்லா வந்து தட்டிக்கிட்டு இருக்கான்ட்டே. டே அப்படின்ட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான்.
சாரி சாரி சாரி, அசிங்கமாக கேட்காத. சாரி, நான் வந்துட்டேன். இன்றைக்கி மேட் வரமாட்டாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். தள்ளு 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 அப்படின்ட்டு அவன் பாட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அவனுக்கு பால்லாம் போட்டு கொடுத்துட்டு, இந்தா குடி 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 குடிச்சிட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாக்கிங் போ, ஓகே, நான் அதுக்குள்ளே சமைச்சி வச்சிடறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப பம்பரமாக பறந்துட்டுருக்கான். ஆனால் ஜேகேக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இவன் ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு. ஸோ இந்த பாலை அங்கே கீழே வச்சுட்டு அவனை பிடிச்சி இழுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்கிட்ட லாக் பண்ணிட்டு, ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுறடி, டைம் ஆச்சுடா எனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற, என்ன வேலையாக இருந்தாலும் என்னை பார்க்க வர மாட்டியா நீ? டேய் சாரிடா, எனக்கு தெரியும் டூ வீக்ஸாக நான் உன் ஃபோனையும் எடுக்கல, நானும் ஃபோன் பண்ணலை, நீ என்னை தேடினு எனக்கு தெரியும், அம்மா சொன்னாங்க, அதான் இன்றைக்கி நான் உன்னை பார்க்க வந்தேன். சாரி, ரொம்ப ரொம்ப சாரி, ஓகே, கோவப்படாத, தள்ளு தள்ளு, இப்போ லேட் ஆயிடுச்சு. ஏன் என்ன பார்க்க வரல, அது மட்டும்தான் என் கொஸ்டின். ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துதுடா, தொடர்ந்து எனக்கு டெலிவரி வந்துக்கிட்டே இருந்தது, நான் அதை கொடுக்க போயிட்டேன். சாரிடா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கோன்னு, என்ன ஒழுங்காக படிச்சியா நீ? இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பே, சாப்டர்லாம் முடிச்சியா இல்லையா? உன்னை தான்டா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி அப்பாவை மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே டிஎஸ் வெளியிலலாம் வரல, ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் காற்று போகாத அளவுக்கு. ஜேகே ஜேகே என்னாச்சும்மா? நான் வந்துட்டேன்டா, என்னடா ஆச்சு? ஏன் என்னை விட்டு போனேன்? நான் எங்கேயும் போகலடா, கொஞ்சம் ஒர்க், அதனால தான். நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சித்தனை தாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் எடுக்கல வரலன்னா இந்த மாதிரி பண்ணாத, முதல்ல குழந்த மாதிரி அழுகாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாருடா ஜேகேம்மா, இங்கே பாரு. நான் ஒன்றும் அழுவலையே, அது இந்த சினிமா பல டைலாக்லாம் வேணாண்ணே, கண்ணை தடை ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நானும் மிஸ் பண்ணேன், இது வேறு படிச்சிச்சா இல்லையான்னு தெரியலையா, அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று 1 வீக்கில் எக்ஸாம்டா, ஞாபகம் இருக்குல்ல, ப்ரிப்பேர் ஆகிட்டியா? மிஸ் யூ. ப்ரிப்பேர் ஆகிட்டியான்னு கேட்டேன்டா. மிஸ் யூ. மிஸ் யூ டூடா. ப்ரிப்பேர் ஆகிட்டியா? ரிவிஷன் போனியா? மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே பச்சைக்கன்னு ஒன்று கொடுக்குறான். அப்போ நல்லா மொத்தக்கண்ணை வச்சு முழிச்சிக்கிட்டு என்னடா பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறதுக்குள்ள அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவனால் அது ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான் ஒரு 2 வீக்ஸ். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூன்னு சொல்லிட்டே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். மிஸ் யூ ரொம்ப மிஸ் பண்ணேன். சரிடா, சரி, அதுக்கே இப்படி நடந்துக்கிற விடு, நான் அதை வந்துட்டேன்ல, இப்போ ரெடியாக போ. இப்போலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஊங்கி அறிஞ்சிருவேன், போய் குளிப்போ. நான் போக மாட்டேன். குழந்த மாதிரி இடம் பிடிக்காதுடா, போடா, எனக்கு வேலைக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. இங்கே பாரு, ஒழுங்கா போய் ரெடியாக, உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காத, போகிறேன், போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு அவனும் போகிறான். ஸோ போயிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவேன்ட்டு அவனும் அவன் ரொட்டீனாக பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு அவன் வேலையை பார்த்து முடிச்சுட்டு ஜேகே கூட தான் இருக்கான், ஏன்னா அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான்ல. ஸோ அவன் ரிவிஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவன் கூடயே சாப்பிட்டு ஈவினிங் அப்படியே அவன் கூட தான் இருக்கான். சரிடா, டைம் 9 o'clock ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், அம்மா தனியாக இருப்பாங்க என்ன? அம்மாட்ட நான் பேசிட்டேன், அம்மா இருந்துக்கிறாங்களா, நீ இன்றைக்கி இங்கேயே தூங்கு. என்ன, வாய்ப்பே இல்லை, உன்னை நம்பி உன் பக்கத்துலையா? சத்தியமாக முடியாது, அதுக்கு வேற ஆளை பாரு என்ன. நான் போகிறேன், சொன்னது செய். பனி ரொம்ப பெய்யுது வெளியில், பார்த்தல்ல, எப்படி போவ? அம்மா தான் சொன்னாங்க அவனை இன்றைக்கி வீட்டில் வச்சு பார்த்துக்கோன்ட்டு, அதனால் நீ இன்றைக்கி இங்கேயே தூங்கு. சரி, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ உள்ள பெட்டில் படுத்துக்கோ, உனக்கு ஓகேவா? நாளைக்கு ஆகாது, வெளியில் செம்மையாக குளிருது, உள்ளே வந்து படு, புரியுதா? நான் ஏசியெல்லாம் போடல.
டேய், உன்னை நம்பி எப்படா உன் பக்கத்தில் படுக்கிறது? பொறுக்கி பேல, அதெல்லாம் படுக்க மாட்டேன் போ. டேய் தெய்வமே, உன் காலில் கூட விழுகுறேன் சரியா? ஒன்று கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன், ஒழுங்காக வந்து தூங்கு. அப்படியே ஒவ்வொரு சீன் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே போகிறான். முறைக்கும் போது அழகாக தான் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசுலேயே நினச்சிட்டு அவன் கூடயே போய் தூங்குறான். ஸோ சொன்ன மாதிரி நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஒரு பில்லோ. டேய், இது உனக்கே ஓவரா இல்லையாடா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உண்மையாக நடுவில் ஒரு பில்லோ வைப்பியா நீ? என் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை உனக்கு? இந்த விஷயத்தில் சுத்தமாக இல்லை. ஐ ஹேட் யூ. படுத்துங்க, பட் ஐ லவ் யூ. தூங்கு தூங்கு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? ஐ ஹேட் யூன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கு இந்த ஜென்மத்தில் வாய்ப்பு இல்லை. நீ தூங்கு. பாரு, இவ்வளோ பண்ணுற நீ குறையிறானா? குறையவே மாட்டான் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் ஆகுது. ஸோ ஜேகே தூங்கவே இல்லை. ஆனால் டே நல்லா தூங்கியிருப்பான். சரி, ஒரு ஆக்டிங்கை போட்டுற வேண்டிதான். டே இவன் தூக்கத்தில் புலம்பிட்டு இருக்கான். டே அப்படின்ட்டு அவன் மேலே அப்படியே வந்து படுத்துக்கிறான். ஒரு மாதிரி அவன் ஷோல்டரில் படுத்துட்டு அவன் செஸ்ட்டு நல்லா பண்ணி படுத்துக்கிறான் கம்ஃபர்டபுளாக. டே என்னடா பண்ணுற பொறுக்கி நாய்? டே அப்படின்ட்டு கட்டு பிடிச்சி கூட்டு தூங்கிட்டு இருக்கான். பைத்தியத்துக்கு ஏதோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். விடுறா, என்ன வேண முடியாது அப்படின்ட்டு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறான். இப்படியே விடு அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டு. ஷோ, இதுக்கு தான் இந்த நாயை நம்பி படுக்கிறதே இல்லை. என்னமோ பண்ணி தொலைடும் அப்படின்ட்டு டேவும் விட்டுறான். கொஞ்சம் நேரம் போக அவன் ஷர்ட்டுக்குள்ளே கை போகுது. ஒரு மாதிரி ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கான். டே பொறுக்கி நாயே, இதுக்கு தாண்டா உன் பக்கத்துலேயே நான் படுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்க நீ? எக்ஸாம் இதுதான் போய் எழுதுவியா நீ? எக்ஸாமில் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் தரமாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன். ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேங்கிறானே. அது தெரியாமல் தான் 3 அட்டெம்ப்ட் வச்சேனே. இந்த பாரு, என்கிட்ட நல்லா வாங்கி கட்டுக்காத. இன்னும் 1 வீக்கில் எக்ஸாமு. இதோ போய் எழுத போகிற. கையட்ரா. அடிக்காதரா, வலிக்குது தெரியுதுல. அப்போ எல்லாத்தையும் மூடிக்கிட்டு படு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கான். ஃபஸ்ட்டில் கொல்லிய வைக்க அப்படின்ட்டு அந்த டேவை அப்படியே முடியுது. ஸோ 1 வீக் கழிச்சு இன்றைக்கி தான் ஜேகேக்கு எக்ஸாம். ஸோ இது மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கான். ஸோ அவனுக்கு இன்னும் 3 எக்ஸாம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஜேகே, இங்கே பாரு, நீ கண்டிப்பாக எழுதி கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீ ஏற்கனவே 3 அரியர் வச்சுட்ட. இதுக்கு மேலே வைக்காத சரியா? இன்னும் நீ 4 எக்ஸாம் எழுதணும். இன்னும் 3 எக்ஸாமும் என்னமோ எழுதணும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக எழுது. கப்பன் பிள்ளைதான் சரியா? போ டைம் ஆச்சு போ. டேய், பாஸ் ஆகிடுவேனா இந்த டைம்? ஆகுது அதெல்லாம் ஆகிடுவாடா. நீ நினச்ச மாதிரி போலீஸ் ஆகிடுவேன். போ அப்படின்ட்டு அவனை வந்து ஹாலுக்குள்ளே அமுச்சு விடுறான். ஸோ அமுச்சு விட்டுட்டு எக்ஸாம் முடிகிற வரையும் வந்து 3 hours வெளியே வெயிட் பண்ணுறான். ஸோ ஜேகே எக்ஸாம் முடிச்சுட்டு பாவமான மூஞ்சிட்டு அப்படியே வரான். ஏன்டா மூஞ்சி ஏன் இந்த கோலத்தில் வருது? ஊற்றிக்கிச்சா? அப்படி இல்லைடா, நான் படித்த கொஸ்டின் எல்லாமே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு டேவை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அப்படியா? உண்மையாக பாஸ் ஆகிடுவேன் நீ? அதெல்லாம் பாஸ் ஆகிடுவேன், நீ கவலைப்படாத. ஆனால் ஒரு 1 கொஸ்டின் மட்டும் விட்டுட்டேன். அதுக்கு ஆன்சர் பண்ணாலும் பண்ணிட்டுருந்தே தப்பாக போய்டும்ட்டு. ஏன்டா பொறுக்கி நான் அப்படி பண்ணேன்? ஏன் பண்ண? டேடி அடிக்காதரா, வலிக்குது. அது ஒரு டைம் லாஸ்ட் 2 நிமிட்ஸ்ன்னு சொன்னாங்க. அதான் பதட்டத்தில் விட்டுட்டு வந்துட்டேன். ஷோ கடவுளே, ரிசல்ட் வரட்டும், அப்போ இருக்குது. இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு ரிசல்ட் இல்லை, அது வரையும் மெயின் எக்ஸாமுக்கு படிப்போம் அப்படின்ட்டு அவனை வந்து தள்ளி விட்டுறான். ஸோ 2 வீக்ஸ் கழிச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஜேகே தான் எப்பயுமே டேவை தான் பார்க்க சொல்லுவான். டே போய் பாரா, பாஸ் ஆகிட்டானா இல்லையான்ட்டு போய் பார்க்குறேன். இந்த லட்சணத்தை கிழிச்சு வச்சுருக்கான்னு போய் பார்க்குறேன். அப்போ நீ இந்த தாட்டியும் ஃபெயிலாக இருந்த? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரியா, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் ரிசல்ட்டு போய் பார்க்குறான்.
ஸோ டேபிள் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வந்து நிற்கிறான். என்னடாச்சு, ஊற்றிக்கிச்சா? ஆனால் நான் நல்லா தான்டா எழுதுனேன். அவன் திருத்தலையா என்னமோ, தயவு செஞ்சு அடிக்காதடா, வலிக்குது. சொங்குக்கா, நீ பாஸ் ஆகிட்டடா, நீ கிளியர் பண்ணிட்ட. இது உண்மையாவா? உண்மையாக பாஸ் ஆகிட்டேண்ணா? நிஜமா? அம்மா சத்தியமாக பாஸ் ஆகிட்டாடா பொறுக்கி அப்படின்ட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அவனை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சுற்றிட்டு, ஷோ கடவுளே எப்படியோ பாஸ் ஆகிட்டடா, இன்னும் 3 எக்ஸாம் தான், ரொம்ப ஈஸி, அதை மட்டும் கிளியர் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ, கொய்யாடா நீ போலீஸ்டா. சமத்து பிள்ளையா அதை மட்டும் படிச்சிரு. இன்னும் மெயின் என்ட்ரன்ஸு அப்புறம் கிளேஸு இதை மட்டும் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம தான் டாப்பு, புரியுதா? முடிச்சிடணும். ஓகே, நல்ல பிள்ளையா சமத்து பிள்ளையா இதே மாதிரி படி. வா, உனக்கு நான் எனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஜங்குக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறான். அவனை குழந்த மாதிரி பார்த்துக்கிறான். ஸோ இப்படி அவனை எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு அவன் என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ எல்லா ஸ்டெப்பையும் எடுக்கிறான். ஸோ எல்லாத்துலேயுமே கூடயே இருக்கான். ஸோ இப்படியே ஜங்குக் அவனோட சப்போர்ட்டில் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பான். ஸோ லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம், ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்குமே கூடயே தான் இருக்கான். ஸோ கொஞ்ச நாளில் வழக்கம் போல் வரல, ஒரு மாதிரி நடுவில் பிரேக் விட்டுருப்பான், அவனை பார்க்க போயிருக்க மாட்டான். ஆனால் இங்கே ஜேகே வேலை பார்க்காம இருக்க முடியல. ஸோ அவனுக்கு அதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, எப்படா வருவான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் முன்ன மாதிரி இல்லை, அவன்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அவனுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஆனால் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி எல்லாத்துலேயுமே பேசுவான். அதனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னும் 1 மந்தில் அந்த லாஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது, அதை மட்டும் எழுதி பாஸ் ஆகிட்டானா நம்ம ஜங்குக் போலீஸ். ஸோ அதனால் அந்த 1 மந்த்தும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிக்கிறான். ஜங்குக் அப்படியே படிச்சுன்னு வச்சுக்கோ, நினப்பில் செத்துருவேன், ஒழுங்காக போய் பார்த்துரு அப்படின்ட்டு ஜேகே வந்து டீவோட அம்மா கிட்ட அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டுட்டு அவன் வேலை செய்கிற இடத்துல போய் பார்த்தா செம்மையாக திட்டு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கான். அதை ஜேகேக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகி போச்சு. ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இல்லை சார், நான் காசு எடுக்கலைன்னு சொல்கிறேன்ல, நான் எதுக்கு எடுக்கணும்? நீங்கள் தான் எனக்கு சம்பளம் தரீங்கல்ல, நான் பண்ணலை. வேணால் சிசிடிவி வேணால் போட்டு பார்த்துக்கோங்க, என்கிட்ட தேவையில்லாமல் இந்த திருட்டு பழிலாம் போடாதீங்க. இந்த மாதிரி போடுறதா இருந்தால் நான் இனிமேல் வேலைக்கே வரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்ணா பெண்ணான்னு கத்தி விட்டுட்டு வெளில வரான். ஸோ ஜேகே எப்படி பார்க்குறான். ஸோ ஜேகேவும் இந்த மாதிரி பார்த்து நிற்கிறான். ஸோ பார்த்துட்டு ஜங்குக், நீ இந்த டைமில் படிச்சுட்ருக்கணுமே, இங்கே என்ன உனக்கு வேலை? படிக்காமல் போய் படிப்போ. இதுக்கு எனக்காக இதெல்லாம் பண்ணுற, இதுக்கு கண்ட நாய்கிட்டலாம் திட்டு வாங்கிட்டுருக்க. பிஸ்னஸில் இதெல்லாம் சாதாரணம்டா. டெலிவரி அமௌண்ட்டு காணும்னு சொன்னார், அதை இந்த வேலையை நான் வேணான்ட்டேன். அதான் எனக்கு இன்னும் 3 வேலை இருக்குல்ல, நான் பார்த்துப்பேன், வீடு, நீ போய் ஃபஸ்ட்டு படிப்போ. எனக்கு ஏன் இவ்வளோ செய்கிற? ஏன்டா? பாரு ஜங்குக், இது எக்ஸாம் டைம், இப்போது ஓவராக எமோஷனல் ஆகாது, எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். நீ போய் சமைச்சா படி, நான் ஈவினிங் வந்து ஒன்று பார்க்குறேன். இல்லை, என் அப்பா அம்மா இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் நீ எதுக்கு இவ்வளோ பண்ணுற எனக்காக? பாரு, போய் படிப்போ. அத்தா படின்ட்டு என்னை திட்டு வைக்காத. நான் ஏன் லவ் யூ சொல்லும் போதெல்லாம் ஹேட் யூ சொல்லிட்டு போகிற நீ? எனக்கு புரியல. ஜங்குக், என்னை கத்த வைக்காத, சீர்கான டென்ஷனில் இருக்கேன், போய் படி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பாரு, ஒழுங்காக சொல்லி எனக்கு ஏன் தர பண்ணிகிட்ருக்க? என் தலையெழுத்து, உன்னை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு என் தலையெழுத்து. ஏன்னா எனக்கு பிடிக்கும், அதனால் பார்த்துக்கிறேன். நீ போலீஸ் ஆகிட்டேனா? வேணாம் விடு,
நீ போலீஸ் ஆகிட்டானா ஃபர்ஸ்ட்டு பெருமை எனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட்டு சல்யூட் எனக்கு இல்லை. என்னை கத்த வைக்காதரா, ஒழுங்கா போ. எனக்கு மைண்டில் இதுவும் வரல, இன்னும் ஏதாவது திட்டி விட்டாலும் திட்டுருவேன். ஒவ்வொரு தாட்டி படிக்க சொன்னால் லேட்டாக எழுந்திருக்காது, அப்பப்போ என்கிட்ட ரொமான்ஸு என்னை லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே தெரியுது. இதை விட்டால் என்னடா பண்ணியிருப்ப? இந்த 5 வருஷத்தை எத்தனை தாட்டி ஃபெயில் ஆயிருப்ப? இத்தனை வாட்டி கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சிருப்ப நீ. அப்போ கூட உனக்கு புரியலையா நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கோன்ட்டு? இந்த எக்ஸாமில் மட்டும் நீ கிளியர் பண்ணி பாஸ் ஆகலை, அப்புறம் பார்த்துக்கோ. அசிங்கமாக கேட்பேன் உன்னை. ஒழுங்காக படித்து உருப்படுற வழியை பாரு. என் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டுருக்காத, எனக்கு கோவம் மயிராக வருது அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிடுது ஜங்குக்கு. எதுவுமே சொல்ல முடியாமல் அவன் பேசின பேச்சுக்கு ஒரு மாதிரி வெறியாகி படிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ படித்து இந்த நாள் எக்ஸாமுக்கு கிளம்பிகிட்ருக்கான். ஸோ டே வருவானான்னு பார்க்குறான். ஆனால் அவன் வரல. ஏன்னா டே தான் எப்போயுமே எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போவான். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு அவன் வரல. ஃபோனில் மட்டும் ஆல் தி பெஸ்ட்டு, நல்லா எழுது, உன் கூட நான் எப்போயுமே இருப்பேன் அப்படின்னு பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே சீன்லேயே விட்டுட்டு எக்ஸாம் எழுத போகிறான். ஸோ எக்ஸாமையும் எழுதி முடிச்சிட்டான். ஸோ இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ இன்றைக்கி தான் ரிசல்ட். ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு அப்படியே ஜெயிக்க உட்காந்துருக்கான். ஸோ இதுலேருந்து இந்த எக்ஸாம் மட்டும் ஃபெயில் ஆகிருந்தான் அப்படின்னா அவன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த எக்ஸாமெல்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ அதனால் ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்கான். ஸோ எப்பயும் போல் டே தான் பார்க்கணும். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் டே பார்க்கவும் வந்திருக்க மாட்டான், பேசியிருக்க மாட்டான், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். அதனாலே ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். இந்த தாட்டி டே வரல பார்க்க ரிசல்ட்டை, நீயே போய் பாருன்ட்டு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பிச்சுட்ருக்கான். எப்போ உனக்கு தைரியம் வருது அந்த மாதிரி. ஸோ அவனும் ஒரு மாதிரி மனசில் தைரியத்தெலாம் வளர்த்து வச்சுட்டு போய் பார்க்குறான். பார்த்தா பாஸ் ஆகிட்டான். ஸோ அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷத்தை யார்கிட்ட சொல்லணும் அப்படி இப்படின்னு எதுவுமே அவனுக்கு புரியல. ஒரு மாதிரி டேக்கு தான் கால் பண்ணுறான். டே 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 பால்புட்டி, நான் பாஸ் ஆகிட்டேன். ஜங்குக், பாஸ் ஆகிட்டியா? உண்மையாவா? உண்மையாக பாஸ் ஆகிட்டேன்டா, பாஸ் ஆகிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் போலீஸ் ஆஃபீஸர். தேங்க்யூடா, லவ் யூ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷன் ஆகிட்டான். ஸோ டேவும் ரொம்ப எமோஷன் ஆகிருப்பான். ஸோ ரெஷ்ஷும் போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அழுதுருப்பான். ஏன்னா இத்தனை வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். டேவும் சரி ஜங்குக்கும் சரி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அப்போயும் ஏதோ ஒரு கேப் அவங்க 2 பேருக்குள்ளே. ஸோ இப்போது ஒரு 1 இயர் கழித்து ஸோ 2 பேரும் பேசியிருக்க மாட்டாங்க, ஒரு கான்டாக்டும் இருந்திருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. அந்த 1 இயர் மேடு மட்டும் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போகிறதும் அவனை பார்த்துக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 1 இயரில் ஜங்குக் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் டேவை. ஸோ டேவும் தான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ இப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நல்ல ஒரு ஹை ஜாபில் அந்த மாதிரி இருக்கான். ஆனால் அவன் அப்படி இருக்கும்போது இப்போ டே இல்லை. ஸோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் 2 பேருமே பேசிக்கல. ஸோ அப்படியும் 1 இயர் முடிஞ்சிருக்கும். அவனுக்கு ஒரு மாதிரி ஜேகேக்கு தோணிக்கிட்டே இருக்கும், நம்ம ஸ்ட்ரகிள்ஸில் நம்ம கூட இருந்தவன் இப்போ இல்லையே அப்படின்ட்டு. ஸோ உடனே டேவை தேடி போக ஆரம்பிக்கிறான். ஸோ டே எங்கே இருந்தாலும் அவனை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்காக ஒரு லெட்ரு எழுதுகிறான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாகி அந்த லெட்ரு எழுதுகிறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஜாப் அதிகமாக இருக்கனால அவனால் போக முடியல. அந்த லெட்டரை அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு கொரியர் பண்ணி விட்டுறான். ஸோ டே இப்போது ஒரு நல்ல நிலமையில ஒரு மாதிரி அவனுக்குன்னு ஒரு கடை, ஒரு ஹாப்பியான லைஃப் அந்த மாதிரி இருக்கான். ஆனால் ஒன்று மிஸ்ஸிங், ஜங்குக். அது மட்டும்தான் மிஸ். ஸோ ஒரு மாதிரி கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு புரிஞ்சுது ஜேகே தான் அனுப்பிச்சிருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அவன் இருக்கிறது வேறு ஒரு பிளேஸ். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி குளிரான பிளேஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த குளிரில் அந்த பனியில் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ இத்தனை வருஷம் இத்தனை நாள் அவனை பார்த்துக்கிட்டலேருந்து அவன் என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லிட்டு
எல்லாத்தையுமே எழுதியிருக்கான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. டேய் பால்புட்டி, எப்பட்றா இருக்க? எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணன்ட்டு, ரொம்ப லவ் பண்ணன்ட்டு. ஆனால் அது நீ என்கிட்ட ஏன் சொல்லன்ட்டு எனக்கு இன்னொரு ரீசன் தெரில. ஆனால் நான் இப்போ ஒரு நல்ல இடத்துல நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அப்படி இருக்கேன். நீ சொன்னல போலீஸ் ஆஃபீஸராக ஆனவாட்டி உன்னோட ஃபர்ஸ்ட் சல்யூட் எனக்கு தான்ட்டு. அதனால் இன்னும் வரையும் நான் யாருக்குமே சல்யூட் அடிக்கலடா. ஏன் 2-3 ஹையர் ஆஃபீஸருக்கு மேலே கூட இருந்தாங்க, அவங்க கூட அடிக்க சொன்னாங்க. ஆனால் நான் அடிக்கலை. ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட்டு சல்யூட், என் ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னோட இம்பார்ட்டண்ட் பர்சன், அது நீயா மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப சஸ்பென்ஸ் வந்துச்சு. எனக்கு ஃபைன் போட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனால் நான் அப்போ கூட சல்யூட் அடிக்கலை. ஏன்னா அது உனக்காக மட்டும். ஏன்னா நீ என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் விஷ் நான் போலீஸ் ஆன வாட்டி இல்லை, என் பால்பட்டி கேட்டது. அப்போல்லாம் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டல்ல நீ. வேலைக்கு போய் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டு, என்னை பார்த்துக்கிட்டு, என் வீட்டு செலவு, வீட்டு ரெண்ட், எனக்கு துணி எடுத்து கொடுக்கறதுலேருந்து, எனக்கு ஹேர் கட்லேருந்து, என் பைக்குக்கு பெட்ரோல் வரையும் நீ தாண்டா பார்த்துக்கிட்ட. என்னை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்ட. என் அப்பா அம்மா இருந்தால் கூட என்ன இப்படி பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரிலடே. ஒரு மாதிரி நான் இத்தனை தாட்டி ஃபெயில் ஆகி கீழே விழும்போது ஏன்னா அவங்க அத்தனை தாட்டி தூக்கி விட்டுருப்பாங்களா, எமோஷ்னல் எனக்கு கூட கனெக்ட் ஆகிருப்பாங்களா, இல்லை எனக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ இருந்து ஒவ்வொரு டைமும் நான் கீழே விழ 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 என்னை எந்திரிச்சு நெல்லுன்னு மோட்டிவேட் பண்ணேன். தினைக்கும் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போக சொல்லுவேன். எனக்காக சமைச்சு வச்சுட்டு போவேன், எனக்காக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், எனக்காக பெட்ரோல் போட்டேன், எனக்காக என் கூட சிரித்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் உனக்காக நான் ஒன்றுமே பண்ணலை. நான் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன்ல இந்த 6 இயர்ஸாக. இல்லை பாரேன், இந்த இயர்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. ஏன்னா என்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பார்த்துக்கிட்டடா. எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறேன்ல, என் அப்பா அம்மா கூட எனக்கு இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களோட ப்ளேஸை நீ ரீஃபில் பண்ண அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன்னு. இப்போ நான் போலீஸாக ஒரு இடத்துல கெத்தாக உட்காந்துருக்கேனா அதுக்கு நீ மட்டும்தான், நீ ஒருத்தர் மட்டும்தான்டா காரணம். உயரத்தில் போனால் பாதியில் வந்தவங்கள மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என் ஜங்குக்கு என்னால் என் தேவை மறக்க முடியலை, மறக்கவும் மாட்டேன் என்றைக்குமே. இதனால் நம்மளுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரில. ஆனால் உன்னை தேடி நான் வந்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்கு, அவ்வளோதான். உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். லைஃப்பில் நீ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, என்னோட பால்புட்டி, என்னோட லைஃப் லாங் ஏஞ்சல். எப்பயுமே நீ ஒரு மை ஃபாரெவர் ஏஞ்சல்டா. சில பேர் சொல்லுவாங்கள்ல, நம்ம கூட இருக்க ஏஞ்சல் நம்ம கண்ணுக்கே தெரியாது ஆனால் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி தான்டா. ஃபஸ்ட்டு ஒன்று தான் சேஞ்ச். நீ என் கண்ணுக்கு தெரிஞ்ச, நீ பண்ணதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ சின்ன வயசில் என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஸ்கூலில் சரி, காலேஜில் சரி, நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது யாரா இவ்வளோ பண்ணுவா, யார் பண்ணுவா? ஃபினான்ஷியல் கொண்டு நீ தான்டா பார்த்துக்கிட்ட. எனக்கு பைக் இல்லை, நான் ஏங்கக்கூடாதுன்னு பைக் வாங்கி கொடுத்த, எல்லாமே பண்ண. யாரா இதெல்லாம் பண்ணுவா? ஆனால் நீ எனக்கு பண்ண. ஐ லவ் யூடா. எப்பயுமே உன்னை மட்டும்தான் லவ் யூ சொல்லுவேன். அது லவ் யூ வேறு யாருக்குமே போகாது. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஃபேவரட்.
நீ அவ்வளோ முக்கியமும் கூட எனக்கு. என்னோடய ரியல் லைஃப் ஏஞ்சல்டா நீ. உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். உன்னை பார்த்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டான்ட்டு பழைய மாதிரி பீஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணி சொல்லணும்னு தோணுது. சொல்லிவிட்டு தி ஃபர்ஸ்ட் சல்யூட் உனக்கு தான் அடிக்கணும்னு தோணுது. வரேன், வருவேன். மிஸ் யூ டே, மிஸ் யூ மோர், மிஸ் யூ, லவ் யூ. இது இதோட முடியாது. நீ எனக்கு ஃபாரெவர் வேணும், 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 வேணும். விச்சங்குக் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஸோ அவ்வளோ எமோஷ்னலாக அது வந்து பார்த்துட்ருக்கான் ஜேகே எழுதுனதை. ஸோ டேக்கு லிட்ரலி அப்படி கண்லேருந்து ஊற்றிட்டுருக்கு, கண்லேருந்து தண்ணி. ரொம்ப அழுதுகிட்டே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஜேகே நிற்கிறான். ஸோ ஜேகேவை பார்த்தோன்னே ஜேகேம்மா, ஜேகே அப்படின்ட்டு அவனை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கான். இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா, நல்லா இருக்கா? சரி, இப்படி வந்து இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு சல்யூட் பண்ணுறான். போதுமா சார், உங்கள் ஆசை நிறைவேற்றா? லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு போய் கட்டி பிடிக்கிறான். டே இப்போ என்ன சொன்ன? லவ் யூன்னு சொன்னேன். எங்கே நான் லவ் யூ சொன்னால் நீ படிக்காமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே அதை வச்சு நான் புதைச்சிட்டேன். ஆனால் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ, டே மிஸ் யூ அப்படின்ட்டு ரொம்ப கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சிக்கலாம். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கும்ன்ட்டு, நீங்கள் எதிர்பார்க்கறதுலாம் எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் ஒரு ஃபீல் குட்டான ஒரு மாதிரி ஒரு ஒன் ஷாட் அப்படின்னா நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா கேளுங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கலான்னு பாதி பேர் நடுவில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீல் குட்டான ஒன்று தான். ஸோ ஓகே மிஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.